கிறிஸ்துவ பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்கும் பிரபலமானி அழியாதன்மைக்கு சத்தியொண்டனாக உமது உதவியான மாற்றியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியால் ஒன்றி புரிவராக என்றோ ஆட்சியவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் படித்த நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் பவுல் பெருவை லிஸ்திரா ஆகிய நகரங்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சார்பு பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதர்களின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். எனவே அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் சில தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தனர். பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவித்தவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் கிறிஸ்தியா கலாசியா பகுதிகளில் கடந்து சென்றனர். அவர்கள் ஈசியா அருகே வந்து பிசினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக செய்தது. எனவே அவர்கள் ஈசியா வழியாக சென்று யோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவே ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியா ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு